இடிதாங்கி மேலேயே அடி விழுந்துருச்சு. இவ்வளவு பெரிய அடி விழுன்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம்ல யாருமே. இடிதாங்கி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரத்தான் செய்யும். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? கோமதி யார்கிட்ட சண்டை போடுறாங்கன்னு தெரியுதா? ஆமாங்க, இன்னைக்கு காலையில வடிவு அவங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கோமதியும் அவங்க வீட்டுல இருந்து வெளியில வருவாங்க. கோமதி ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அதை பார்த்த வடிவு, என்ன கோமதி எப்படி இருக்க, இப்ப உடம்பு எப்படி இருக்கு, இப்ப 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே, அதுக்கு ஏன் கோமதி வீட்டை விட்டு வெளியில போகணும்னு முடிவெடுக்கிற? இவ்வளோ பெரிய முடிவெல்லாம் எடுக்காத. நம்ம உடம்புக்கு ஒண்ணுன்னா நாம தானே பார்த்துக்கணும். ஏன் கோமதி இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் சமாதானம் ஆயிட்டோம் அண்ணி, என் உடம்பு இப்ப பரவாயில்ல, எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு அண்ணி, எனக்கு மரியாதையே இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்கணும்னு தோணுச்சு, அதுதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல சக்திவேல் அங்க வருவாரு. சக்திவேல் வேற பக்கமா திரும்பிக்கிட்டு கோமதி கிட்ட உடம்பு எப்படி இருக்கு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனியாமே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப தான் அக்கறை இருக்க போய் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சக்திவேலும் சொல்லுவாரு. சொல்லிட்டு, எப்படித்தான் இவ்வளவு காலமும் அந்த பரதேசி கூட குடும்பம் நடத்துறியோ, உன்னைய பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தானே நடத்துறாங்க. சீ தூ, குடும்பமா அது? அவனும் அவன் பிள்ளைங்களும் அவனை நம்பி ஓடி போன பாரு. இப்போவும் ஒன்றும் கெட்டு போல, அந்த குடும்பத்தை விட்டுட்டு நீ இங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி பேசுவார். கோமதிக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த நேரத்தில் சக்திவேலோட ஒய்ஃபு மாரியும் அங்கே வருவாங்க. பாண்டியனும் வாசல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பாரு. அவங்க என்ன பேசுகிறாங்க, கோமதி என்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. பரதேசி பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டு வேடிக்கை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி திட்டுவார். சக்திவேல் இந்த சீரியல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பாண்டியனை திட்டுறது அப்படியே ரியலாக திட்டுற மாதிரியே இருக்குங்க. நல்ல கேரக்டராக கூட நடிச்சிடலாங்க, ஆனால் அந்த வில்லத்தனமாக வில்லை மாதிரி பேசுறது அவ்வளோ கஷ்டம். ரொம்ப பெர்ஃபெக்டாக எச்சியை துப்புவாருங்க. அதுலேயும் பரதேசின்னு சொல்லும்போது அப்படியே ரியலாக திட்டுற மாதிரியே இருக்கும். ஆனாலும் இவரை போல ஆளுங்களுக்கு சினிமாவில் அதிகமாக சான்ஸ் கிடைக்காதது ஒரு வருத்தம் தாங்க. கோமதி சக்திவேல் கிட்ட சண்டை போடுவாங்க. நீ தான் ஆத்தாவை தெருவில் விட்ட, அம்மாவை தெருவில் இறக்கி விட்டவன்லாம் என் புருஷனை பற்றி பேசக்கூடாது, என் புருஷன் அப்படியே எங்கிட்டும் போட்டுன்னு அப்படியே விடலை, என் பின்னாடியே கடைசி வரைக்கும் வந்து என்னை சமாதானப்படுத்தி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரு. நீயா இருந்தா என்ன பண்ணியிருப்ப? அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வந்திருப்ப. நீ பேசுறியா என் புருஷனை பற்றி? என்னைய பார்த்துக்க என் புருஷன் என் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க, நீ ஒன்றும் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. கோமதி பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்தா பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேகமாக வெளியில் வந்து, கோமதி நீ ஏன் கண்டவங்க கிட்டேலாம் பேசிக்கிட்டு இருக்க, உள்ளே வா, ரெஸ்ட் எடுன்னு கோமதியை கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வருவார். மாறி சக்திவேல்கிட்ட, ஏங்க நேற்றுக்கே சொன்னேன் இல்லைங்க, ஏங்க இது தேவையில்லாத வேலை, இப்போ பார்த்தீங்களா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்காரருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னு, நீங்கள் பேசாமல் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னதும் சக்திவேல் மாறியை பார்த்து, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே போயிடுவார். முத்துவேல் வீட்டில் எல்லாருமே சாப்பிட உட்காந்ததும் முத்துவேல் சாப்பிடாம, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் போகிறேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சக்திவேல்கிட்டையும் குமார்கிட்டையும் சொல்லிட்டு வெளியில் கிளம்பிடுவார். வடிவுக்கிட்டையும் சரியாக எதுவும் சொல்ல மாட்டார். கதிரோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போயிருப்பார். அங்கே தான் முத்துவேலும் செக்கப்புக்கு வந்திருப்பாரு. முத்துவேலை கதிர் பார்த்துருவாரு. ஆனால் முத்துவேலு கதிரை கவனிச்சிருக்க மாட்டார். முத்துவேல் செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா கதிர் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்கிட்ட போய் விசாரிப்பார். அப்போ தான் அவங்க சொல்வாங்க முத்துவேலுக்கு கேன்சர் இருக்குன்னு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரெடிக்ஷனில் நிறைய போட்டிருந்தாங்க. ராஜி ப்ரெக்னென்ட் ஆவாங்க, மயிலு கோமதி 2 பேருமே கோயிலுக்கு போவாங்க, பேசுவாங்க, அது இதுன்னு போட்டிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தாங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கதையை கொண்டு போகிறாரு. சூப்பருங்க. அவ்வளோதான் இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.